ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு நேச்சுரலான பாத் பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபி பார்க்கலாம். ஸோ இது தம்பிக்காக நான் ரெடி பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் வெட்டி வேர் எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி ரோஜாப்பூ இதழ் வந்து எடுத்துக்கிட்டேன், ட்ரை ரோஜாப்பூ இதழ் எடுத்துக்கிட்டேன், ஆவாரம் பூ எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆவாரம் பூக்கு அப்புறம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன், கடலை மாவு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட வந்து பச்சை பயிறு எடுத்துக்கிட்டேன். ஸோ பச்சை பயிறு இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து அந்த ஸ்கின்னுக்கு வந்து ஷைனிங் கொடுக்கும், நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் பார்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து மிஷினில் கொடுத்து கிரைண்ட் பண்ணணும். இதை வறுக்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே ராவாக எடுத்து மிஷினில் கொடுத்து கிரைண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பவுடர். இதை குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு சின்ன பகுதியில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எதுவும் அலர்ஜி இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா